Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல RRB NTPC 2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது 12th லெவலுக்கான போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2024 இருந்து 20/10/2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம 23/10/2024 இருந்து 1/11/2024 அந்த டேட்குள்ள நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, கிரியேட் அண்ட் அக்கௌண்ட், அதாவது நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் அண்ட் தென் வந்து சூஸ் அண்ட் RRB cannot be modified, ஓகேங்களா. ஸோ அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஓகேங்களா. ஸோ நம்ம நேமு, ஃபாதர் நேம் அந்த மாதிரி கொடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் தென் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது நம்ம ஜோன் வந்து சென்னை ஜோனா அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அது ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸுமே, ஓகேங்களா. ஸோ இந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் நம்ம சூஸ் பண்ண RRB ஜோன், இது ரெண்டும் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த டேட்குள்ள வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு போஸ்டிங்ஸ் பார்க்கும்போது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ஓகேங்களா. ஸோ இது வந்து பே லெவல் 3ல வருது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பே லெவல் 2லையும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பே லெவல் 2, ட்ரெயின்ஸ் கிளர்க் வந்து பே லெவல் 2ல வருது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான இனிஷியல் பே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ், ஓகேங்களா. ஸோ ஏஜ் அப்படிங்கும்போது 18லேருந்து 33 ஏஜுக்குள்ள இருக்கவங்க வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது 12th, ஓகேங்களா. ஸோ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து 18லேருந்து 33 ஏஜ்க்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு எலிஜிபிலிட்டியும் இருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்க்கலாம். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து வேகன்சிஸ் வந்து எல்லா RRB, ஓகேங்களா, எல்லா ஜோனும் சேர்த்து 2022 வேகன்சிஸ் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டுக்கு வந்து 361 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்டுக்கு வந்து 990 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு வந்து 72 வேகன்சிஸ். மொத்தம் வந்து இந்த டோட்டலாக வந்து 3445 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து எல்லா ஜோனும் சேர்த்து இந்த வேகன்சி. நெக்ஸ்ட் சென்னை ஜோனுக்கு மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது என்ன ஜோன் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். நீங்கள் RRB சென்னைன்னு சொல்லி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே போஸ்டிங்ஸ் போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்குமே கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து டோட்டலாக 39 வேகன்சிஸும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்டுக்கு வந்து உங்களுக்கு ICFல வந்து 6 வேகன்சிஸும், SRக்கு வந்து 22 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு உங்களுக்கு ICFலயும் இருக்கும் போஸ்டிங்ஸ். ICF அப்படிங்கும் போது உங்களுக்கு சென்னையில மட்டும் இருக்கும், ஓகேங்களா. 47 வேகன்சிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் SRக்கு வந்து 79 வேகன்சிஸ், ஓகேங்களா. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சென்னை ஜோனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 194 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் UR, SC, ST, OBC, EWSன்னு கேட்டகிரி வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ நம்ம ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இப்போ வந்திருக்க இந்த RRB NTPCக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு ஏஜ் வந்து 18 to 33 இயராக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் தான் எலிஜிபிள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து OBC NCL நான் கிரிமி லேயராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது இந்த 33 ஏஜோட ஒரு +3 years, ஓகேங்களா. ஸோ 36 ஏஜ் வந்து வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் வந்து SC ST கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 33 ஏஜோட ஒரு 5 years ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 38 ஏஜ் வரைக்கும்
வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். அண்ட் தென் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஏஜ் இயர்ஸ் எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே கேட்டகிரி வைஸ் ஓகேங்களா. யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தால் 10 இயர்ஸ்னும், ஓபிசியில் என்சிஎல் நான் கிரிமி லேயராக இருந்தால் 13 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ ஏஜ் லிமிட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் எந்த இதுக்குள்ள டேட்க்கு அப்புறம் இருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து 18லேருந்து 33 இயர் ஆஃப் ஏஜ் தான் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் 2/1/1992 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இருக்கணும் ஓகேங்களா. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் தென் வந்து ஓபிசி வந்து நான் கிரிமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 2/1/1989 ஓகேங்களா. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த டேட்க்கு அப்புறம் அதுக்கப்புறமா இருக்கு பிறந்தவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். அதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 2/1/1987 ஓகேங்களா. ஸோ இந்த டேட்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுக்கு இந்த டேட்க்கு அப்புறம் இருக்கணும். லோயர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து லோயர் லிமிட் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே ஓகேங்களா. ஃபார் ஆல் கம்யூனிட்டி கேட்டகிரிஸ் நீங்கள் என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ்னு என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் சரி 1 Jan 2007 ஓகேங்களா. ஸோ 1/1/2007 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அப்பர் லிமிட்டு. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா ஓகேங்களா. ஸோ இந்த டேட்ல இருக்கு அப்புறமா இருக்கணும். பட் எந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/1/2007க்கு முன்னால் இருக்கணும் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ போஸ்டிங்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கும்போது பே லெவல் 3லையோ ரிமைனிங் 3 போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பே லெவல் 2ல வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், நெக்ஸ்ட் ட்ரெயின் கிளர்க் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும். ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து நம்ம இந்த இப்போ 4 போஸ்டிங்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போ போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இப்போ 4 போஸ்ட்டுக்குமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு CPT 1 சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் காமனாக வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்தி நீங்கள் 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம போஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் இந்த 4 போஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து CPT 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து போஸ்ட் வைஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க CPT 2 எழுதுவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPT எழுதுவீங்க ஓகேங்களா. ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPTயுமே வந்து உங்களுக்கு காமன் ஃபார் ஆல் போஸ்ட் ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2019ல வந்துச்சு. அப்போ வந்து எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா CPT 1ல வந்து கிளியர் பண்ணீங்கன்னா இப்போ பே லெவல் 3க்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா பே லெவல் 3க்கான CPT 2 எழுதணும். பே லெவல் 2க்கு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பே லெவல் 2க்கான CPT 2 எழுதணும். நீங்க 3ல ஒரு போஸ்ட் 2ல ஒரு போஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. பே லெவல் 2ல ஒரு போஸ்ட் பே லெவல் 3ல ஒரு போஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா CPT 2 வந்து 2 எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பே லெவல் 3ல 1 பே லெவல் 2ல 1 எழுதுற மாதிரி இருந்துச்சு. எப்போனா 2019ல அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ 2024ல வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க பே லெவல் 3 இருந்தாலும் சரி பே லெவல் 2 இருந்தாலும் சரி எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு காமன் ஃபார் ஆல் எல்லா போஸ்டிங்க்குமே ஒரே ஒரு CPT 2 தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து CPT 2 முடிஞ்சு வெட்டி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங்ஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்க கட் ஆஃப் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க்
கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்டிங்கோட கட் ஆஃப்ஸ் ஓகேங்களா. இதுல ஏதாவது ஒரு போஸ்டிங்கோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, ஆறு 2 போஸ்டிங் கட் ஆஃப்மே கிளியர் பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து ஒரே ஒரு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பட் வந்து நீங்க கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து CPT 1 CPT 2 அவ்வளவுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு வேட்டி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அண்ட் தென் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், CPT 1 எழுதுவோம் ஓகேங்களா. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது வந்து சிஸ்டம்ல தான் கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் ஓகேங்களா. மொத்தம் உங்களுக்கு 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் ஓகேங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா. GK வந்து 40 கொஸ்டினும், மேத்தமேட்டிக்ஸ் வந்து 30 கொஸ்டின். மேத்தமேட்டிக்ஸ்ங்கும் போது உங்களுக்கு ஆப்டிடியூட் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின் ஓகேங்களா. டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ நார்மலா இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 90 நிமிஷம், PWT கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓகேவா. நீங்க எக்ஸாம் வந்து சிஸ்டம்ல தான் எழுத போறோம். அப்போ வந்து நீங்க எக்ஸாம் கரெக்டா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் ஓகேங்களா. நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து தப்பு, ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். 1/3 வந்து நெகட்டிவ் ஓகேங்களா. 1/3 நெகட்டிவ்னா 0.33 வந்து நெகட்டிவ் இருக்கும். அதாவது 3 கொஸ்டின் வந்து தப்பானா உங்களுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதே நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் மட்டும் கரெக்டா அட்டன் பண்ணிடணும். மிஸ்டேக் இருந்ததுன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த CPT 1க்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, போஸ்ட் வைஸ் கட் ஆஃப். ஸோ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் CPT 2 எழுதுவீங்க ஓகே. நெக்ஸ்ட் இந்த CPT 1ல நீங்க வாங்கக்கூடிய மார்க் பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் நேச்சர், அதாவது இந்த 100 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அது வந்து நீங்க இந்த CPT 1ஓட கட் ஆஃப் கிளியர் பண்ணி CPT 2 எழுதுறதுக்கு மட்டும்தான் இந்த மார்க். மெரிட் லிஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இது CPT 1ல வாங்கக்கூடிய மார்க்கை கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் CPT 2 எழுதுவோம். ஸோ CPT 1ஓட கட் ஆஃப் கிளியர் பண்ணும்போது CPT 2 எழுதுவோம். ஸோ இதுல எவ்வளவு பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா CPT 1ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 15 டைம்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்க உங்களோட கேட்டகிரி OBC, SC, ST, UR, EWS இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வேகன்சில 15 டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கான போஸ்டிங் வந்து அதுல ஒரு போஸ்டிங் அப்படின்னா 15 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 10 போஸ்டிங்ஸ் இருந்ததுன்னா 150 பேரை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி இன்ட்டு 15 ஓகேங்களா. ஸோ வந்து அவ்வளோ பேரை வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து CPT 1ல இருந்து CPT 2க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பேர் CPT 2 எழுதுவாங்க. ஸோ CPT 2க்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து மொத்தம் 90 நிமிஷம் நடக்கும். கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா நம்ம CPT 1ல பார்த்தா அதே சப்ஜெக்ட்ஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் GKல இருந்து 50 கொஸ்டின் வரும். மேக்ஸ்னா ஆப்டிடியூட்ல இருந்து 35 கொஸ்டினும், நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஈச் வந்து 1 மார்க். ஸோ அப்போ வந்து 120 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. இதே வந்து PWD கேண்டிடேட்டா இருந்தா 120 நிமிஷம் ஓகேங்களா. உங்களுக்கு மட்டும் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. அதாவது CPT 1ல 100 கொஸ்டின் எழுதுவீங்க, 100 மார்க், 90 நிமிஷம். CPT 2ல வந்து 120 கொஸ்டின், 120 மார்க், அதே டைம் டியூரேஷன் தான் 90 நிமிஷம் ஓகேங்களா. CPT 2க்குமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்க எழுதுற கொஸ்டின் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா மிஸ்டேக்னா உங்களுக்கு 1/3 வந்து நெகட்டிவ் இருக்கும். அதாவது நீங்க வாங்கியிருக்க மார்க்ல இருந்து 0.33 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் CPT 2ல இருந்து கட் ஆஃப் விடுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருந்தா இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்டும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கும் நம்ம டைப்பிங் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ CPT 2ல வந்து CPT 1ல இருந்து CPT 2க்கு வந்து வேகன்சி இன்ட்டு
15 ஓகேங்களா. ஸோ 15 ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர் அப்படிங்கிற அளவுல வந்து செலக்ட் பண்ணாங்களா. இப்போ CPT 2ல இருந்து நெக்ஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு 8 பேர் அந்த ரேஷியோவில் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சர் ஓகேங்களா. குவாலிஃபையிங் நேச்சர்னா இது வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். CPT 1ம் மெரிட் லிஸ்ட்டுக்கு கிடையாது, இதுவுமே குவாலிஃபையிங் நேச்சர் தான். உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுமே குவாலிஃபையிங் நேச்சர் தான். அப்போது நீங்கள் CPT 2ல வாங்கக்கூடிய மார்க் மட்டும்தான் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா. இப்போ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஸ்பீடில் டைப் பண்ணோம் அப்படின்னா 30 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணணும் ஓகேங்களா. இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ணணும். வந்து 25 வேர்ட் பர் மினிட் ஹிந்தியில் டைப் பண்ணணும். பர்சனல் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் சென்டரில் போய் கம்ப்யூட்டரில் தான் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், வித்தவுட் எடிட்டிங் டூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து CPT 2ல வாங்கியிருக்க மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அவங்கள தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வில் பி கால்டு ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ ஸோ அந்த அவ்வளோ பேரை மட்டும்தான் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, இதுக்கு முன்னே வந்து 2019ல பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதாவது 2 போஸ்டிங்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து 3 பேரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இங்கே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து CPT 2ல வாங்கியிருக்க மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் 2 ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏஜை வச்சு தான் வந்து ஏஜ் பார்ப்பாங்க ஓகேங்களா. யார் வந்து ஓல்டர் பர்சனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்மே உங்களுக்கு அதாவது சேமா இருக்கு, ஏஜும் சேமா இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அவங்களோட யாரோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதுபடி தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிலபஸ் பார்க்கலாம். ஸோ சிலபஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தோம், மேக்ஸ் பார்த்தோம், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம். இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கும்போது ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் SSC எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதே சிலபஸ் தான் ஓகேங்களா. ஸோ நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், simple and compound interest, profit and loss, elementary geometry, elementary algebra, geometry, trigonometry, elementary ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல வரும் ஓகேங்களா மேக்ஸுங்கும் போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் போது அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு SSCயோட ரீசனிங் வந்து என்ன பேட்டர்னில் இருக்கோ கொஷின் அதே பேட்டர்னில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய டாபிக்ஸுங்கும் போது analogy, completion of numbers and alphabetical series, coding and decoding, mathematical operation, similarities and differences, relationship, analytical reasoning, syllogism ஓகேங்களா, வென் டயக்ராம். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்குமே உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது கரண்ட் அவேர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் வந்து அப் டு 10th CBSEன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும், எக்கனாமிக், ஜியாகிரஃபி ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸ், ஸோ இது எல்லாமே பாலிட்டி, இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி. இது அதாவது இந்த போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட், கமர்ஷியல் கம், டிக்கெட் கிளர்க்கு, இதில் வந்து என்னென்ன பே லெவல் அண்ட் இது பே இனிஷியல் பே என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த PWD கேண்டிடேட்ஸ் வந்து யார் யார் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா 12th லெவல் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 12th கிளியர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. 12th லெவல், 12th பாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் டு
ஓகேங்களா. இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் நாட் லெஸ் தென் 50% ஆஃப் த மார்க் இந்த அக்ரிகேட். அதாவது நீங்கள் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா 12th ஈக்குவலண்ட்டாக அதாவது டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா ஓகே. பட் வந்து நீங்கள் 50% மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 50% மார்க் இஸ் நாட் டு பி இன்சிஸ்டட் அப்பான் இன் த கேஸ் ஆஃப் SC ST அண்டு PWD கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது 12th வந்து கிளியர் பண்ணி 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா அதோடைய ஈக்குவலண்ட் ஒரு கோர்ஸ், அந்த ஈக்குவலண்ட் கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50%க்கு கீழே வாங்கியிருக்கக்கூடாது, 50%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும். பட் இந்த 50%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணுங்கிற கண்டிஷன் வந்து யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னா SC ST PWD எஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம RRB NTPC 2024 12th லெவலுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். அதாவது ஆப்டிடியூட் கிளாஸஸ் அண்ட் தென் ரீசனிங் கிளாஸஸ் எல்லாமே எல்லா டாபிக் வைஸ் போட்டுட்டு இருக்கோம், வித் ஷார்ட் கட்ஸோட போடுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல்.